அண்மை செய்தி. பல்லடம் கொலை வழக்கில் விசாரணையானது தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தோட்ட தொழிலாளர்களிடம் விசாரணையானது மேற்கொள்ளப்படுகிறது. மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஹரிதாஸ் வழங்கிட கேட்கலாம். ஹரிதாஸ், வணக்கம். இந்த வழக்கில் யார் யாரிடலாம் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது? உங்களுடைய தகவல். பல்லடம் பகுதியில இன்று நடைபெற்ற இந்த படுகொலை சம்பவத்துல ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த சூழ்நிலை தற்போது போலீசார் அடுத்தடுத்த கட்டங்களாக விசாரணை நோக்கி சென்ற வண்ணம் இருக்காங்க. இதற்கிடையில கடந்த 1.5 மாதங்கள் முன்பு வரை இந்த தெய்வ சிகாமணி படுகொலை செய்யப்பட்ட தெய்வ சிகாமணியின் தோட்டத்தில் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த 2 பேர் கணவன் மனைவி இருவரும் இங்கேயே தங்கி இருந்து வேலை செய்து வந்தனர். இதற்கிடையில் இந்த 1.5 மாதங்களுக்கு முன்னர் தான் அந்த வேலையிலிருந்து விடுபட்டு நாங்கள் செல்வதாக கூறி சென்றனர். இந்த நிலையில தற்போது போலீசார் அந்த இருவரிடமும் விசாரணையை துரிதப்படுத்துவதற்காக அவர்கள் எந்த பகுதியில் இருக்கார்கள் என்பது குறித்து தகவல்களை சேகரித்து அங்கு சென்றிருக்கிறார். அவர்களிடம் நடத்தப்படும் விசாரணையில் தெய்வ சிகாமணிக்கோ அல்லது படுகொலை செய்யப்பட்டுள்ள அலமேலு, அவருடைய மகன் செந்தில்குமார் இவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா, ஏற்கனவே குடும்ப சண்டை ஏதாவது வந்திருக்கிறதா, அல்லது சொத்து சம்பந்தமாக ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா, இல்ல வேறு ஏதேனும் யாராவது நபர்கள் இங்க வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறதா, ஏதாவது சண்டை சச்சரவு நடந்திருக்க என்பது குறித்தெல்லாம் அவர்களிடம் விசாரணை மேற்கொள்ள உள்ளார். இந்த சூழ்நிலையில வழக்கமாக தெய்வ சிகாமணி அதிகாலையிலேயே எழுந்து தோட்டங்களில் வேலை செய்யக்கூடிய நபர் என்றும், அதே போல வழக்கமாக அவர் இன்று எழுந்திருப்பார் என்று பார்த்தோம். அவருடைய மகன் நேற்று இரவு வந்திருப்பதால் அவர் எழுந்து வரவில்லை. அதனால் நாங்களும் மிக சகஜமாக எடுத்துக்கொண்டோம் என்று அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய தோட்டத்தைச் சேர்ந்தவர்கள் கூறுகின்றனர். இதற்கிடையில எதற்காக நேற்று மாலை அவருடைய மகன் செந்தில்குமார் அந்த பகுதிக்கு வந்தார், எதற்காக அவர் அங்கேயே தங்க வேண்டும், இதற்கு என்ன காரணம், அவருடைய செல்போன் மட்டும் ஏன் தொலைந்து போனது, அதை யார் எடுத்து சென்றுள்ளனர், தற்போது இதுதான் ஒரு முக்கிய கேள்விக்குறியாக எழுந்துள்ளது. இந்த சூழ்நிலையில் இந்த விசாரணையானது தற்போது அங்கு தோட்ட தொழிலாளிகளாக வேலை செய்த இருவரை நோக்கி திரும்பியுள்ளது. அவர்களிடமிருந்து பல்வேறு முக்கிய தகவல்கள் பெறக்கூடும் என்று காவல்துறை வட்டாரத்தில் இருக்கக்கூடிய முக்கிய நபர்களும் தெரிவிக்கின்றனர். தகவல்களுக்கு நன்றி ஹரிதாஸ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.